அது வந்து ஒரே மாதிரி தான் கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் மீனிங் மாறிடும். एक ही शब्द दो जगह पर इस्तेमाल हुआ है लेकिन इसका अर्थ अलग अलग आता है. நம்ம நடைமுறை வாழ்க்கையில அதெல்லாம் இருக்குது பாருங்க. हमारे आम जीवन में भी ऐसा है. காத்தடி காத்தடி, हवा जब आता है காத்து அடிக்குது, हवा चलता है. ஆமா, சைக்கிள்ல காத்து அடிக்கிறது காத்தடி. साइकिल में जब हवा भरते हैं उसके लिए भी हम बोलते हैं காற்று அடிக்கிறதுக்கு காத்து அடிக்குது. जब हवा चलता है उसको भी. आर्थिक स्थिति के बारे में देखे थे. ஐஸ்வர்யம் வந்து ஆண்டவர் நம்ம ஐஸ்வர்யன் ஆக்கி இருக்கிறாரு. परमेश्वर ने हमें ऐश्वर्यवान बनाया है. ஆனால் ஐஸ்வர்யம் வந்து கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடவுளுடைய வார்த்தையும் சொல்லுது. लेकिन ऐश्वर्य थोड़ा उसमें थोड़ी परेशानी है करके वेद पुस्तक में भी लिखा है. சில நேரத்தில் மனுஷனை வந்து சரியா அதை ஹேண்டில் பண்ணலாம், அது கெடுத்துரும்னு சொல்லிட்டு சொல்லுது. अब कभी कभार हम ठीक से उसको ध्यान से नहीं इस्तेमाल करने से हम नष्ट हो जाएंगे. அப்போ போன வாரம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். पिछले हफ्ते मैंने ये उदाहरण दिया था. கரண்ட் நமக்கு பிரச்சனை தான், கரண்ட் வந்து ரொம்ப முக்கியம், கரண்ட் தேவை, बिजली हमको जरूरी है. ஆனா கரண்ட் டேஞ்சர். लेकिन बिजली खतरनाक भी है. ஆனா கரண்ட்டை வந்து சரியான விதத்துல உபயோகப்படுத்தா அது நமக்கு நன்மை தருது. लेकिन हम जब उसको ध्यान से इस्तेमाल करेंगे तब हम भलाई पाएंगे. அதே போல ஐஸ்வர்யமும் டேஞ்சர் தான். उसी तरह ऐश्वर्य भी खतरनाक है. அது கரண்ட் எப்படி சரியான விதத்துல பயன்படுத்துறோமோ ஐஸ்வர்யத்தை சரியான விதத்துல பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தோம். जिस तरह बिजली को हम ठीक से इस्तेमाल करते हैं, ध्यान से इस्तेमाल करते हैं, उसी तरह हम ऐश्वर्य को भी ध्यान से इस्तेमाल करना चाहिए. இப்போ இன்றைக்கு आज भी தேவன் சுகத்தை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்குறன்னு சொல்லிட்டு சொல்ல போறோம், பார்க்க போறோம். परमेश्वर हमको चंगाई देता है, आरोग्य देता है करके देखने वाले हैं. ஏன்னா இன்னைக்கு இந்த சுகம் ஆரோக்கியத்தை கூட நம்ம நம்ப முடியல நம்மளால. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் ஆசீர்வதி எனக்கு தீர்க்காயுசை தருவான்றது நம்புறது கஷ்டமாகுது. आज के जीवन में परमेश्वर हमको आरोग्य देगा और चंगाई देगा करके हम भरोसा करने में कठिनाई है. ஏன்னா இதுவும் வந்து சபைகள்ல சத்தியத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அற்புத சுகம் தேவன் கொடுக்கறதா அந்த காலம், இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. लेकिन बाहर के कलीसिया में क्या बोलते हैं, जब चंगाई देना तो उस समय का बात है, आजकल के नहीं है. ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் வியாதியா இருக்கிறாங்க. क्योंकि मसीही लोग भी ज्यादा लोग बीमारी में हैं आजकल. வியாதிக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ஆண்டவர் நம்ம தேவையில்ல. बीमारी के लिए हम परमेश्वर को भरोसा करना जरूरी है. அது ஏதோ மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், दवाई खाने से ठीक हो जाएगा. நான் திருப்பி சொல்றேன், फिर से मैं बोल रहा हूँ, மாத்திரை மருந்து டாக்டர் எல்லாம் வேணான்னு சொல்லல. मैं दवाई और डॉक्टर को ना नहीं बोल रहा हूँ. ஆனா வந்து டாக்டர் மேலேயும் மாத்திரை மருந்து மேலேயும் நம்முடைய நம்பிக்கை வைக்காமல், लेकिन डॉक्टर के ऊपर और दवाई के ऊपर भरोसा नहीं रखना. இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில பலியானார், பரிகாரமானார், அவருடைய தழும்புகளால குணமாகிறோம் என்றதை ஆழமா நம்பணும். लेकिन आपका भरोसा क्रूस पर रखना है. यीशु के वजह से हम चंगा हुए हैं, हम छुटकारा पाए हैं. அவரே குணமாக்குற வைத்தியரா சுற்றி திரிந்தார் சொல்லிக்குது. वही हमारे डॉक्टर हैं. பிறகு அது மட்டும் இல்லை, அவர் வந்து வேதவசனம் போட 103 சங்கீதம் வாசிச்சோம். अभी हम भजन संगीता 103 पढ़े थे. உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களாம் குணமாக்கின்றாரு. आपके पाप को क्षमा करते हैं करके हम पढ़े थे. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரான்னு சொல்லி இருக்குது. कोई कठिनाई हमारे घर पर नहीं आएगी करके पढ़े. நானே உன் பரிகாரியான கர்த்தர் அப்படின்றாரு. मैं ही நானே உன் பரிகாரியான கர்த்தர், नहीं तुम्हें तुम्हारा सब कुछ ठीक करने वाला हूँ. அப்போ அது மட்டும் இல்லை, எகிப்துக்கு வர பண்ணினா ஒரு கொடிய ரோகத்தையும் உண்மையில் வர பண்ணேன்றாரு. जब मिस्र देश को पर आए कोई भी रोग तुम पर नहीं आने दूंगा. கவனிங்க, இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. इतने वचन हमको दिए हैं प्रभु ने. ஆனா நம்ம வந்து வியாதியிலும் நோயிலும் வாழ்றது தேவ சித்தம் கிடையாது. लेकिन हम बीमारी में रहना, रोग में रहना प्रभु की इच्छा नहीं है. அப்போ அந்த சுகமும் ஆரோக்கியமும் நம்மளுக்கு வந்து கையில தாம்பள தட்டுல மாதிரி கொடுக்க மாட்டாங்க. தாம்பள தட்டுல கொடுத்து கிடைக்காது. इसलिए चंगाई और जो आरोग्य है वो ऐसे हमें नहीं मिलने वाला. அந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம தான் எடுத்துக்கொள்ளணும். वो चंगाई को और आरोग्य को हम ले लेना है. பாருங்க, வீட்டில் நமக்கு சாதம் போட்டு வைக்கிறாங்க, अगर खाना चाहिए तो घर में சோறு போட்டு வைக்கிறாங்க. जब खाना परोसते हैं நீங்க தான் அதை எடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்குது. हम उठाकर खाना है. எத்தனை பேர் கேக்குறீங்க?
அப்போ இதுல கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. अभी उसी तरह परमेश्वर हमको सब कुछ दिया हुआ है, இதை நீங்கள் நானும் தான் இந்த ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் எடுத்து சாப்பிடணும். लेकिन हम ही उसमें से निकालना है आरोग्य और चंगाई को. தானா நம்முடைய வாழ்க்கையில அது வராது. एकदम उस अपने आप हमारे ऊपर नहीं आएगा. ஆமென். आमेन. அப்ப இப்போ வாசிக்க போறேன் நானு. अभी हम पढ़ने वाले हैं. இப்போ திருப்பி நான் மொத்தமா வாசிக்கிறேன். हम पढ़ेंगे अभी. 32ல இருந்து 8ஆம் அதிகாரம் 32ல இருந்து 40 வரைக்கும் வாசிக்க போறேன். 8 में 32 से 40 तक पढ़ने वाले हैं. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். வாசிங்க. और सत्य को जानोगे और सत्य तुम्हें स्वतंत्र करेगा. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையாகவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். उन्होंने उसको उत्तर दिया, हम तो अब्राहम के वंश से हैं और कभी किसी के दास नहीं हुए, फिर तू क्यों कहता है कि तुम स्वतंत्र हो जाओगे. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். यीशु ने उनको उत्तर दिया, मैं तुमसे सच सच कहता हूँ कि जो कोई पाप करता है वह पाप का दास है. அடிமையானவன் என்னென்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். और दास सदा घर में नहीं रहता, पुत्र सदा रहता है. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். इसलिए यदि पुत्र तुम्हें स्वतंत्र करेगा तो सचमुच तुम स्वतंत्र हो जाओगे. இப்போ இதை சொல்லி முடிச்சிட்டாரு கர்த்தர். இது சொல்லி இது வந்து அந்த யூதர்களுடைய இந்த பாரம்பரிய மக்களுக்கு அல்லது யூதருடைய மதவாதத்தில் இருக்கிற மக்களுக்கும் இயேசுவுக்கும் இது உரையாடல் நடக்குது. ये जो यूदा मनुष्य थे उनके और यीशु के बीच में ये वार्तालाप हो रहा था. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் ஏன் விடுதலை ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. वो लोग पूछ रहे थे हम क्यों स्वतंत्र होना. நாங்கள் ஆபிரகாம் சந்ததின்றாங்க. हम अब्राहम के वंशज हैं. அப்போ இயேசு சொல்றார் 37லேருந்து. तब यीशु बोल रहे हैं 37 वचन में, நீங்கள் ஆபிரகாம் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். मैं जानता हूँ कि तुम अब्राहम के वंश से हो, तो भी मेरा वचन तुम्हारे हृदय में जगह नहीं पाता, इसलिए तुम मुझे मार डालना चाहते हो. நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். मैं वही कहता हूँ जो अपने पिता के यहाँ देखा है, और तुम वही करते रहते हो जो तुमने अपने पिता से सुना है. அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்களுக்கு பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியை செய்வீர்களே. उन्होंने उसको उत्तर दिया, हमारा पिता तो अब्राहम है. यीशु ने उनसे कहा, यदि तुम अब्राहम के संतान होते तो अब्राहम के समान काम करते. தேவனிடத்திலே கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. परंतु अब तुम मुझ जैसे मनुष्य को मार डालना चाहते हो, जिसने तुम्हें वह सत्य वचन बताया जो परमेश्वर से सुना. यह तो अब्राहम ने नहीं किया था. பாருங்க, இங்கே நான் சொல்றதுக்கு என்னன்னா, अभी मैं क्या बोलने वाला हूं. இந்த இயேசுவிடத்துல வந்து யூத மதத்துல சிக்கி இருக்கிற அல்லது யூத மதத்தை பெருசா நினைக்கிற, यीशु के पास जो लोग यूद मतवादी थे, பெருசா நினைக்கிற, वो उनके जो पारंपरिक को बड़ा मानते थे, அவங்க வந்து எதிர்த்து நிக்கிறாங்க, उनके विरोध में खड़े थे. சத்தியத்தை வந்து சொன்னா சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. जब सत्य को बोलने से वो सुन नहीं रहे थे. நாங்க ஆபிரகாம் சந்ததி தான் சொல்றாங்க, हम अब्राहम के वंशी बोल रहे हैं. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ ஆபிரகாம் சந்ததி அந்த ஆபிரகாம் சந்ததி தான் நீ, तुम अब्राहम के वंशज तो हो, ஆனா என்னுடைய உபதேசம் உன் வாழ்க்கையில இல்லையே. लेकिन मेरा उपदेश तुम्हारे हृदय में नहीं है. அப்ப பாருங்க, இன்றைக்கு அதான் பிரச்சனை. लेकिन आजकल भी वही कठिनाई है, परेशानी. நாம வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், हम प्रभु के संतान तो हैं, சபைக்கு போகிறோம், सभा में आते हैं, ஆராதனைக்கு செல்லுகிறோம், आराधने में रहते हैं, ஆண்டவருடைய பிள்ளை தான் சொல்றோம், प्रभु के संतान तो बोलते हैं. ஆனா ஆண்டவர் எனக்கு முழுசா சுகம் கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்ற அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட மாட்டேங்கிறது. लेकिन प्रभु हमको चंगाई देता है, हमको आरोग्य देता है करके हम पूरे भरोसे से नहीं लेते हैं. இன்னொன்னு நம்ப மாட்டோம். हम भरोसा नहीं करते. ஏன் நம்ப மாட்டோம்? किसलिए भरोसा नहीं करते? பல கிறிஸ்தவ சமுதாயத்துல बाहर के मसीही जीवन में இந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் குறித்து பெருசா யோசிக்க மாட்டாங்க. ये
चंगाई के बारे में बहुत बड़ा नहीं सोचते। ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா வியாதி நோயோடு இருந்து தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும். मसीह के जीवन में रोग तो होता ही है, उसके बाद ही हम परलोक में जा सकते हैं। அதெல்லாம் வந்து ஒரு உபத்திரம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ये सब एक कठिनाई है मसीह जीवन में करके बोलते हैं। பாருங்க, வியாதி நோயெல்லாம் உபத்திரம் கிடையாது. ये जो बीमारी और रोग ये कोई कठिनाई नहीं है। வியாதி நோய் உபத்திரம்னா உலகத்து மக்கள் கூட வியாதி நோய் இருக்குது. तब तो बाहर के लोगों के लिए भी बीमार और रोग है। சொல்றாங்க கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரம் போடணுங்க. मसीह जीवन में ये तो कठिनाई तो सहना ही है करके बोलते हैं। அப்ப பக்கத்துல ஆண்டவர் அறியாதவங்க வியாதி நோயில இருக்கறாங்களா? அவங்க கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரம் பண்றாங்களா? जो दुनिया के लोग हैं वो लोग भी बीमार हैं। அப்ப கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரம்னா என்ன? अभी मसीह के जीवन में कठिनाई का मतलब क्या है? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதால உங்க குடும்பம் உங்களை வெறுக்குது. तुम जब प्रभु को मानते हो तुम्हारे परिवार तुमसे विरोध करता है। நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா இந்த சமுதாயம் உங்களை வெறுக்குது. तुम प्रभु को मानते हो तो ये पूरे सोसाइटी तुम्हारे विरोध में है। நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதால உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில லீவு தர மாட்டான். இதுல तुम வேலையில कलिश में आने के लिए तुम्हारे नौकरी में छुट्टी नहीं मिलता है। நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த உலகத்துல உங்களை வீடு வாசலோ இடம் வாங்குற விஷயத்துல எல்லாத்துலயும் நீங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க. तुम जब प्रभु को मान लेते हो तब ये दुनिया में जब घर लेने के लिए जमीन लेने के लिए जाने से तुम कौन हो करके पूछते हैं। पर கிறிஸ்தவர்களா? आप मसीही हो क्या? இப்ப கூட சமீபத்துல ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ள வராரு. अभी एक पॉलिटिक्स में एक जने आ रहे हैं। அவரை வந்து வேற மாதிரி பார்த்தாங்க. उनको एक दूसरे ढंग से देख रहे थे। ஆனா அவர் ஒரு பேரை சொன்னோனே அத உள்ள கலக்குறாங்க கொண்டாந்து. उनका नाम सुनते ही अभी वो एकदम उसके बारे में सोचने ஒரு கிறிஸ்தவ பர்சன் அப்படி பார்க்கறாங்க அவரை. वो एक मसीही है करके सोच रहे हैं। இதுக்கு முன்ன வேற மாதிரி பார்த்தாங்க. पहले दूसरे तरह से देख रहे थे। ஆனா இப்போ என்ன பண்றாங்க? அந்த பேரை சொன்னதுனால அப்படி பார்க்கறாங்க. கிறிஸ்தவ பேரை பார்க்கறாங்க. नाम की घोषणा जब करने के बाद अभी ये मसीही है करके सोच रहे हैं। அப்ப அவர் மேல பிரச்சனை கிடையாது. अभी उसके ऊपर कोई परेशानी नहीं है। அவர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் உங்களுக்கு மத்த எல்லாருக்கும் இங்க உபத்திரம். वो जब प्रभु को विश्वास कर रहा है इसलिए परेशानी। அப்ப உபத்திரம்னா வியாதி பலவீனம் உபத்திரத்தை சொல்ல முடியாது. अभी परेशानी मतलब ये रोग और बीमार कोई परेशानी नहीं है। விளங்குதா நான் சொல்றது? கொஞ்சம் சொல்றதா விளங்குதுங்களா? मैं जो बोल रहा हूँ आपको समझ में आ रहा है? யாராவது வந்து வியாதி பலவீனமா இருக்குது, ஆமாமா நமக்கு நாம ஆண்டவருக்காக உபத்திரம் போட்டு தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா வாய் மூடணும்னு कोई சொல்றாங்க. आके आपसे कहे कि आप रोग हो, आपको रोग है, बीमार है, प्रभु के लिए ये सब सहना है बोलने से आपको बोलना है मुंह बंद करना। ஏன்னா அந்த மாதிரிலாம் போதிச்சு வச்சிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. ये पहले से ऐसा गलत उपदेश दिया हुआ है। ஏன்னா அந்த வியாதிக்காக நோய்க்காக பிரசங்கம் பண்ண தெரியாது. क्योंकि ये रोग के लिए और चंगाई के लिए प्रचार करना उनको नहीं आता। அதை பிரசங்கம் பண்ணி அவங்கள விசுவாசிக்க வைக்க தெரியுது கிடையாது. उनको प्रचार करके विश्वास लेके आना उनके लिए नहीं आता। அதனால என்ன பண்ணுறீங்க? சரிப்பா நோயாமா பிரச்சனையாமா என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா, நம்ம கடவுளுக்காக வாழ்ந்து இப்படியே பரலோகத்துக்கு போகிறோம், அங்கே வியாதி நோயெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுறது. इसलिए क्या बोलते हैं मसीही जीवन में ऐसे ही रोग में जीना है, बीमार में जीना है, फिर परलोक में जाके हम अच्छा रहेंगे करके बोलते हैं। ஆனால் இப்போ நம்ம என்ன ஒரு சில ஊழியக்காரங்க लेकिन थोड़े सेवक जो हैं இதை ஆராய்ஞ்சு சரியா சொல்லி தராங்க. इसको छानबीन करके ठीक से हमको समझाते हैं। அப்போ இத வந்து எதிர்க்கிறோம் இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி யூதர்கள் இயேசுவை எதிர்த்தது போல जिस तरह उस समय लोग यीशु के विरोध थे उसी तरह இன்னைக்கு வந்து அது என்னது சுகத்தை குறித்து பேசுறீங்க? उसी तरह आज के जीवन में भी ये क्या है चंगाई के बारे में प्रचार कर रहे हैं करके। என்ன அது என்ன பணத்தை குறித்து பேசுறீங்க? ये क्या है फिनांस के बारे में बात कर रहे हैं करके। ஏன் பரலோக வாழ்க்கை பத்தி பேச மாட்டீங்களா? क्यों आप परलोक के बारे में नहीं बोलते? அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை எதிர்த்தது போல இன்றைக்கு எங்களையும் எங்களை போன்ற ஊழியக்காரர்கள் கடவுளுடைய மக்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கறத அவங்க எதிர்க்கிறாங்க. जिस तरह यीशु के विरोध उस समय मनुष्य थे उसी तरह आज के जीवन में भी हम लोग जब अच्छे प्रचार करते हैं हमारे विरोध में मनुष्य कुछ न कुछ बोलते हैं। இப்போ நான் அவங்கள குறை சொல்லல. मैं उनका नुक्स नहीं बोल रहा हूँ। நான் ஒரு குறை சொல்ற பாஸ்டர் கிடையாது. मैं नुक्स निकालने वाला पास्टर नहीं हूँ। ஆனால் சத்தியத்தை விளக்குற பாஸ்டர். लेकिन जब सत्य को ठीक से समझाने के लिए मैं हूँ। பாருங்க அன்னைக்கு இயேசுவுக்கும் அதே பிரச்சனை. उस समय यीशु के जीवन में भी यही कठिनाई थी। ஏன்னா இவங்க தேவாலயத்துல வராங்க மக்கள்.
जब वो उस समय चर्च में आ रहे थे, 18 வருஷமா கூனியா வந்துனுக்குறான். 18 साल से जो बीमार थी जो स्त्री, சைலண்டா போயினுக்குறாங்க மத போதகர்கள்லாம். वहाँ उस समय जो पास्टर लोग थे वो चुपचाप चले जा रहे थे. ஆனா இயேசு வராரு, நிமிர வைக்கிறாரு. लेकिन यीशु आके उस स्त्री को खड़ा कर दिए. உடனே அவங்களுக்கு கோவம் வருது. तब वो बाकी के पास्टर को बहुत गुस्सा आया. ஏன் இப்படி எல்லாம் நீ செய்றே, நீ तुम ऐसा क्यों कर रहे हो करके पूछे यीशु से. ஏன்னா எல்லாம் அவர் பக்கம் போயிடுறாங்க. क्योंकि सब लोग यीशु के तरफ चले गए. இன்னைக்கும் பாருங்க உலகத்துல கூட आजकल जीवन में भी दुनिया में அன்னைக்கு யூத மதவாதிகள் இருந்தது போல वो युद्ध जो मनुष्य थे वैसे ही. பாருங்க கவனிங்க கொஞ்சம். வாழ்க்கையை வாழ்றத பத்தி பேசுறேன் நான். ध्यान से सुनो. இந்த உலகம் பொல்லாத உலகம். ये दुनिया जो है बहुत ही भयंकर है. மனுஷனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு கிரியை செஞ்சுன்னு கிடக்குது. हमारे जो जीवन को नाश करने के लिए यहाँ पर क्रिया करते रहते. நாம வந்து அப்படியே வாழ்க்கையை குறித்து எதையும் யோசிக்காதே போயிட்டோமா செத்தே போயிடுவோம். हम ऐसे हमारे जीवन के बारे में बिना सोच के ऐसे जीने से हम मर ही जाएंगे. செத்தே போயிடும் என்ன அர்த்தம்? मर जाने का मतलब क्या है? செத்த நிலையில தான் வாழ்ந்து கிடப்போம். एकदम मुर्दे की तरह ही हम जिएंगे. உயிர் உள்ளன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உயிர் உள்ளவன் சொல்லி. लेकिन भगवान का जो वचन बोलता है जीवित, உயிர் உள்ளவன் என்று சொல்லி जीवित वचन, நீ செத்தவனை போல வாழ்கிறாய் அப்படின்றார். तो मुर्दे के जैसे नहीं जीना. ஆகவே நீ விசுவாசிகளாக இருந்து சொல்லி आप विश्वासी हैं. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அதான் செத்த வாழ்க்கை. बिना विश्वास के जीने से वो उसी का नाम है मुर्दे के जैसे जीना. ஏன்னா நமக்கு கவனிக்கிறது கிடையாது. हम ध्यान से नहीं सुनते हैं. என்ன சொல்ல வராங்க, ये वचन में क्या बोल रहे இத हैं, கவனிக்கணும். ये ध्यान से सुनना है. எப்படி நாடகத்துல ரொம்ப கவனமா பார்க்கறோம். जिस तरह हम सीरियल को ध्यान से देखते हैं. அப்படி போயினே இருக்கும்போது கூப்பிட்டா கூட இரு அப்படியே ஆஃப் பண்ண கொஞ்சம் பார்த்து என்ன சொல்றா பார்க்கறேன் அப்படின்றோம். बीच में कोई बोलने से हम बोलते हैं 1 मिनट रुको मैं देख के आता हूँ. நாடகமா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், या सिनेमा हो या सीरियल हो, இல்ல அந்த டிவில வருகிற சில நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்ச்சிகள் இருக்கட்டும், या फिर टीवी में कुछ प्रोग्राम आता है, அத மாத்திரம் அப்படியே கண்ணு அப்படியே பார்த்து மிஸ் ஆகாத பாக்குறோம் பாருங்க. நீங்களும் சரி எல்லாரும் சரி, उसको मिस किए बगैर हम देखते रहते हैं. ஆனா கடவுளுடைய வார்த்தை, लेकिन भगवान का वचन है, இது எனக்காக சொல்லப்படுகிற காரியம். वचन मेरे लिए आया है करके. என் வாழ்க்கையில நான் பிரச்சனையோட வாழ்றேன், मैं ये परेशानी में जी रहा हूँ, வியாதியோட வாழ்றேன், मैं बीमार में जी रहा हूँ, கண்ணீரோட வாழ்றேன், அந்த வியாதிக்காக செலவு பண்ணி கிடக்குறேன் நிறைய. मैं उस बीमार के लिए कितना खर्च कर रहा हूँ, டாக்டர் கிட்ட போறேன், डॉक्टर के पास செலவு பண்றேன், उनके पास சரி ஆக மாட்டேங்குது, ठीक नहीं हो रहा, வேதனை வேற, मुझे परेशानी बहुत, பணம் வேற கரையுது, पैसा भी बहुत कम हो रहा है, வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்ல, कोई शांति नहीं है जीवन में. ஆனா தேவன் இதுக்கு ஒரு விடிவு சொல்றாருன்னா அதை கவனிக்க மாட்டோம். लेकिन जब भगवान इसके लिए हमको एक ये बोल रहे हैं, हम उसको सुन नहीं रहे हैं. எத்தனை கேக்குறீங்க? அதுக்காக தான் இந்திக்காரர்கள் கூட நம்ம என்ன பண்றோம், முடியலனா கூட எப்படியா டிரான்ஸ்லேட் பண்றோம். लेकिन हम इसलिए हम हिंदी लोगों के लिए भी ट्रांसलेट कर रहे हैं, ஏன்னா ஒரு ஆள் கெட்டு போக கூடாது, அதான் தேவ சித்தம். क्योंकि एक जन भी नाश नहीं होना, ஒரு ஆடு கூட கெட்டு போக கூடாது, इसलिए क्योंकि एक आत्मा भी नष्ट नहीं होना, எல்லா ஆடும் நல்லா இருக்கணும், सब लोग अच्छे रहना. இதான் தேவனுடைய ஆசை. यही प्रभु का उद्देश्य है, इच्छा है. அப்ப பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற अभी आजकल மதவாதிகள் கூட आज के जीवन में அந்த யூத மதவாதிகள் போல युद्ध मतवादी जो थे இன்றைக்கு சொல்றாங்க, आज भी क्या बोलते हैं, நீங்க இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றீங்க, तुम क्यों यीशु के बारे में प्रचार कर रहे हो, நீங்க ஏன் பிரசங்கம் பண்றீங்க, तुम क्यों यीशु के बारे में, நீங்க அதான் பண்ணக்கூடாது, तुम ऐसा नहीं बोलना. ஏன்னா ஜனங்க மாறிடுறாங்க. जो मनुष्य है वो बदल जाते हैं. பாருங்க, மதவாதிகளுக்கு அன்னைக்கு இருந்த யூத மதவாதிகள் கூட இன்றைக்கு மதவாதிகளுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு ஜனக பிரச்சனை முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு उन लोगों को मनुष्य के उनका जो कष्ट वो मुख्य नहीं है. மனுஷனுடைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு பாதம் கிடையாது, கவலை கிடையாது. मनुष्य का कष्ट उनके लिए कुछ नहीं है. அன்னைக்கு யூத மார்க்கத்தை எப்படி யூத மதம் போயிட போதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறது போல, वो युद्ध का संस्कृति के ऊपर जैसे वो थे पहले, இன்றைக்கு எங்களுடைய மதம் போயிட போதுன்ற ஒரு கவலையில வாழ்றாங்க. आज भी वैसे उनके संस्कृति में जी रहे हैं. ஆனா மக்கள் என்ன அவதிப்படுறாங்களே, लेकिन जो मनुष्य कितने कठिनाई उठा रहे हैं, கண்ணீரோட வாழ்றாங்க, आंसुओं में है, வியாதியோட வாழ்றாங்க, बीमार में है, சாபத்தோட வாழ்றாங்க, श्राप में है, குடும்ப பில்லி சூனியம் கட்டுகள்ல வாழ்றாங்க, पूरे श्राप में जिस तरह जी रहे हैं, பலவிதமான பிரச்சனையோட மக்கள் சாவறாங்க. बहुत सी परेशानी में वो मर रहे हैं. அவங்களுக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? उनको कौन स्वतंत्र करेगा? யார் கொடுக்க முடியும்? कौन दे सकता है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சுகத்தை கொடுக்கிறவர். सिर्फ यीशु ही दे सकते हैं. ஆகவே தான் அவர் நீங்கள் விடுதலையாவீர்கள்ன்றார்.
इसलिए वो बोलते हैं तुम स्वतंत्र हो। சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்றாரு. सत्य को जानो तो तब तुम स्वतंत्र हो जाओगे। குமாரன் விடுதலையாக்கின மெய்யாக விடுதலையாக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. पुत्र स्वतंत्र करेगा तो तब तुम स्वतंत्र पाओगे। ஆகவே மக்கள் சொல்றாங்க, யாருக்கு தெரியாத என்ன பண்றாங்க, வந்து ஜெபம் பண்ணிக்க வராங்க. इसलिए जब मनुष्य किसी को बिना देखे आके प्रार्थना के लिए आ रहे हैं, குடும்பங்களுக்கு தெரியாத வராங்க, परिवार से बिना बोले, சொந்த பந்தங்களுக்கு தெரியாத வராங்க. रिश्तेदार से बिना बोले, ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. क्योंकि उनको परेशानी है, வியாதி மாற மாட்டேங்குது, उनकी बीमार ठीक नहीं, சாபக்கேடு மாற மாட்டேங்குது, श्राप ठीक नहीं हो रहा, பிசாசின் தொல்லைகள் மாற மாட்டேங்குது, शैतान का जो परेशानी, குடும்ப பிரச்சனைகள் ஆட்டி படைக்குது, परिवार का परेशानी बहुत, டைவர்ஸ்கள் ஆட்டி படைக்குது, डाइवर्स बहुत परेशान कर रहा है। இதெல்லாம் மக்கள் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ये सब किससे जाके बोलेंगे वो लोग? எந்த மதம் வந்து மாற்றத்தை உண்டாக்கும்? कौन इसको ये सब उसका कौन बदलेगा ये सब स्थिति? கர்த்தர் தான் மாற்றத்தை உண்டாக்க முடியும். सिर्फ यीशु ही बदल सकता है ये सब। பாருங்க, நான் கூட ஒரு மனுஷன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. मैं भी एक मनुष्य है, मैं कुछ नहीं कर सकता। ஆனால் தேவனுடைய சத்திய வார்த்தைகள் மனசை மாத்திரும். लेकिन जब प्रभु के वचन तुम्हारे हृदय को बदले, உள்ளங்களை மாத்தும், तुम्हारे हृदय को बदल देगा, பில்லி சூனிய பிரச்சனைகளை மாத்திரும், पूरे मंत्र को बदल देगा, எல்லா பிரச்சனையும் மாத்தும், सब कुछ बदल சாப देगा, கேடுகளை மாத்தும். श्राप को बदल देगा। ஏன்னா ஆண்டவர் பெரியவர். क्योंकि परमेश्वर बहुत बड़ा है। சிலுவையில பிசாசை ஜெயிச்சாரு, क्रूस में शैतान से जीता, சத்துருடைய தலையை நசுக்கினார், शत्रु के जो उसके सिर को नाश किया, பாவத்தில் பிரச்சனையெல்லாம் தீர்த்து கட்டினார், பரிகாரம் ஆக்கினார். पाप को सब टोकर मारे। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. அப்ப அதை தான் வந்து அவர் சொல்றாரு, என் உபதேசம் உங்ககிட்ட இருக்கு இல்லையே, मेरा उपदेश तेरे पास नहीं है करके बोल रहा। ஆபிரகாம் என்ன சண்டை பிடிக்கலையே, अब्राहम से तुम சண்டை பிடிக்க என்கிட்ட சண்டை போடலையே, अब्राहम से झगड़ा नहीं किए ना। ஆபிரகாம் என்னை விரும்பினானே, अब्राहम मुझसे बहुत प्रेम किया, நீங்க என்ன விரும்ப மாட்டீங்களே, तुम मुझसे प्रेम नहीं करते हो। நீங்க வந்து ஆபிரகாம் என் பிதான்றீங்க, अब्राहम मेरा पिता करके बोल रहे हो, ஆபிரகாம் என்னை நேசிச்சானே, लेकिन अब्राहम मुझसे प्रेम किया, ஆனா நீங்க लेकिन तुम लोग உங்க பிதாவை போல என்ன வேலை செய்றீங்க. तुम्हारे पिता के जैसे मेरे से काम कर। பாருங்க, ஆண்டவர் சில நேரத்துல எப்படி பேசுறாரு பாருங்க. यहाँ पर அவங்க பிதா யாருன்றாரு? परमेश्वर अपने पिता करके किसको बोल रहे हैं? பாவத்தான் உன் பிதா, பிசாசு தான் உன் பிதான்றாரு. शैतान ही तुम्हारे पिता करके बोल रहे हैं। அப்படி நீ கீழே வாசி பார்த்தா தெரியும், नीचे நீ கீழே வாசி பார்த்தா தெரியும். नीचे पढ़ने से बोल। பாருங்க, பேதுருவை பார்த்து திடீர்னு கர்த்தர் ஒரு நாள் பிசாசு சொன்னாரு. पतरस को ही शैतान இல்ல, करके நீ बोले பார்த்து एक சொல்றாரு. जगह पर। பேதுருவே பிசாசுன்னு சொன்னாரு. पतरस को ही शैतान करके बोले थे। ஏன் அப்படி சொன்னாரு? किस लिए बोले? கடவுள் சித்தத்தை செய்ய வேணான்ட்டான். क्योंकि கடவுள் சித்தத்தை செய்ய வேணாம்னு சொன்னான் பேதுரு. प्रभु के वचन को नहीं मानना करके एक जगह पे वो बोला। உடனே பேதுருவை பார்த்து நீ பிசாசே அப்பாலே போன்ட்டார். तब वो बोले शैतान तू दूर हो जा। அப்போ கடவுள் சித்தம் என்ன? तब प्रभु का क्या इच्छा है? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், हम लोग अच्छे रहना है, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், हम चंगा रहना है, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், आरोग्य में रहना, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். आशीष में रहना है। அதான் தேவ சித்தம். यही उनका उद्देश्य है। அதைத்தான் வந்து பிரசங்கம் பண்ணா தப்புன்னு சொன்னா அப்போ பிசாசு அதை செய்யறது தடுக்கிறான். अगर ये प्रचार अगर गलत है तो शैतान का काम है ये। அதை மனுஷன் மூலமா செயல்படுறான். वो मनुष्य के द्वारा ये सब करवा रहा है। ஆகவே इसलिए யூத மார்க்கத்தின் மூலமா மதத்தின் மூலமா செயல்படுறான். इसलिए युद्ध मार्ग के द्वारा करवा रहा है ये सब। இப்போ கொஞ்சம் உள்ள போறேன். अभी हम और पढ़ेंगे। பாருங்க, பாவம் மனிதனை பாவம் வந்து மனுஷனை கெட்டதை செய்ய வைக்கும், நாசமாக்கிடும். பாவம் மனிதனை கெட்டதை செய்ய வைக்கும், நாசமாக்கிடும். पाप मनुष्य से गलत काम करवाएगा और उसे नष्ट कर देगा। பாவம் நல்லதை நம்ப விடாது, அனுபவிக்க விடாது. पाप ரெண்டு காரியம் செய்யும். पाप अच्छे को विश्वास न करने देगा। திருப்பி சொல்றேன், फिर से बोल रहा हूँ मैं। பாவம் மனிதனை கெட்டதை செய்ய வைக்கும், நாசமாக்கிடும். पाप गलत काम करवाएगा और उसको नाश कर देगा। பாவம் வந்து நல்லதை நம்ப விடாது, அனுபவிக்க விடாது. और पाप जो है वो अच्छे चीज़ों को भरोसा न करने देगा और हम अनुभव नहीं कर पाएंगे वो सब अच्छी चीज़ों को। பாவம் வந்து மத ரீதியான காரியங்களை தூண்டிவிடும். पाप जो है सांस्कृतिक जो काम है उसके ऊपर ही
ध्यान பாவம் மத ரீதியான காரியங்களை தூண்டிவிடும். पाप जो है मत जो धार्मिक जो काम है उसके धार्मिक चीज़ों में ही हमारा मन ले जाता है. எத்தனை பேர் கேட்குறீங்க? பாருங்க, சில சத்திய வார்த்தைகளை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். சில சத்திய வார்த்தை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். सत्य को जब हम सुनते हैं हमको कष्ट रहता है, कष्ट लगता है. ஆனால் அதில் தான் விஷயமே இருக்குது. लेकिन उसी में विषय है. பாருங்க, மாத்திரை கசப்பாக இருக்குதுனால जब दवाई जब कड़वा है போடாத இருக்கிறோமா? क्या हम नहीं लेते? ஹலோ சார், இருக்கிறீங்களா? மாத்திரை கசப்பாக இருக்குது, दवाई जब कड़वा रहता है கசகுது வாயில வச்சாலே, मुंह में रखने से ही कड़वा ஆனால் रहता है. பல்ல கட்சின்னு உள்ள போட்டுக்கிறோம். लेकिन कैसे भी हम उसको निगल ஏன்? किस लिए? என் உடல் சுகமாகும். क्योंकि हम चंगे होना நான் है. சொல்றேன், கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும் ये இப்போ. सुनने के टाइम हमको वैसे ही ஆனா இது உள்ள போச்சுன்னா लेकिन जब ये हम अंदर हमारे अंदर जाएगा நீங்க நல்லா ஆயிடுவீங்க. हम अच्छे हो जाएंगे. சும்மா நான் வந்துட்டு ஏதோ ஒன்று நல்லா இருங்க ஆசீர்வாதம், அது இல்லை விஷயம். அதுக்குள்ள இந்த மாத்திரைக்குள்ள விஷயங்குது. சத்தியம் என்கிற மாத்திரைக்குள்ள தான் விஷயங்குது. ये वचन के रूपी जो दवाई है उसमें है काम. ஆமென். आमीन. அவ கொஞ்சம் கவனமா கேளுங்க. इसलिए ध्यान से सुनिए. பாருங்க, இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேத புஸ்தகத்தில் ஓட்டி இந்த பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு ओल्ड टेस्टामेंट में 39 புஸ்தகம் இருக்குது. 39 புஸ்தகம் இருக்குது. 39 बुक्स हैं जो ओल्ड टेस्टामेंट पुराने नियम में. 30 பேர் எழுதி இருக்காங்க. ये 30 लोग इससे लिखे हैं. இதெல்லாம் ஏன் கேக்குறேன், ஏன்னா இத வச்சிருக்கீங்களே, அத தெரியணுமா தெரியவானவா? इसके बारे में हम जानना है. 39 புஸ்தகம் இருக்குது இதுல. इसमें 39 பழைய ஏற்பாடுல है पुराने नियम में. 30 பேர் எழுதி இருக்காங்க. 30 लोग लिखे हैं इसको. அதிகாரங்கள் 929 அதிகாரங்குது. 929 चैप्टर्स है इसमें. வசனங்கள் कितने वर्ड्स हैं इसमें? 23147 இருக்குது. 23,147 23,147 वर्ड्स हैं, वचन है. 147. அப்போ பாருங்க, அதிகாரம் 929 இருக்குது. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, நீங்க எண்ணிக்கலாம். 929 चैप्टर्स हैं. வசனங்கள் 23147 இருக்குது. 23,417 39 புஸ்தகம் இருக்குது. 39 बुक्स है इसमें. 30 பேர் எழுதி இருக்காங்க. 30 लोग लिखे हैं इसको. முக்கியமானதுல அதெல்லாம் முக்கியமானதுங்க. ये बहुत मुख्य है. பிறகு புதிய ஏற்பாடுல नया नियम में 27 புஸ்தகம் இருக்குது. 27 बुक्स है. 8 பேர் எழுதி இருக்காங்க. 8 लोग इसको लिखे हैं. 260 அதிகாரம் இருக்குது. 260 इसमें चैप्टर्स हैं. எத்தனை வசனம் இருக்குதுன்னா, வசனங்கள் எத்தனை இருக்குதுன்னா 7957 இருக்குது. 7,950 वर्ड्स है. இதெல்லாம் நிறைய பேர் குறிச்சு வச்சுக்கணும். ये सब लिख के नोट करके रख लीजिए. இதெல்லாம் இதில் இருக்குதுங்க. ये सब நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு. हम सोचते हैं ये सब उतना मुख्य नहीं है. ஆனால் இதை ஏன் இப்படிலாம் எழுதிக்கிறாங்க? फिर क्यों ये सब लिखा है इसमें? சும்மா அது ஏதோ நேரம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களா? இதெல்லாம் हम टाइम पास के लिए नहीं है. ये நேரம் இல்லைன்னு கொடுத்துக்கிறாங்களா? टाइम पास के लिए नहीं है. ஆதார் கார்டு இருக்குதா? आधार कार्ड है आपके पास? எதுக்கு கொடுத்துக்கிறாங்க? किस लिए दिए हैं? சும்மா கேட்டாங்க. ஆதார் கார்டு பேர்லாம் வச்சுக்க பேரை கொடுத்து எழுதி கொடுத்து ऐसे ही पूछे इसलिए मैं लिया करके थोड़ी बोलेंगे. ஆதார் கார்டு இருக்குதாம்மா? தாராளம்மா. எதுக்குமா வச்சுன்னுக்கிற? எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு தேவை. सभी के लिए आधार कार्ड बहुत ज़रूरी है. ஆதார் கார்டு இல்லைன்னா நீ இந்தியா ஆளே கிடையாது. आधार कार्ड नहीं रहने से हम इंडियन सिटीजन नहीं है. நிறைய நேரம் நம்ம பாருங்க, இதெல்லாம் விளங்கிக்கிறது கிடையாது. हम ये सब பைபிளுடைய நீங்க விசுவாசி, हम विश्वास जो लोग हैं பைபிளை குறித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். बाइबल के बारे में हमको जानना है. வேற தெரிஞ்சு வச்சு கேட்கணும். பாருங்க, उसकी जानकारी होनी है हमें. அப்புறம் எதுக்கு நீங்க விசுவாசியா நீங்க? फिर कैसे विश्वासी हैं हम? முக்காடு இருக்குதா? முக்காடு அல்லேலூயா. முக்காடு இருக்குது பாஸ்டர். सर पे कपड़ा डालना बहुत. முழங்கால் இருக்குது. घुटना ஓ நான் அழுகிறேன். रोना और जरूरी नहीं है. நிறைய காரியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். लेकिन ये सब बहुत जरूरी है. இதெல்லாம் ஏன் சொன்னேன்?
किस लिए ये सब बोला? பாருங்க தேவன் ரொம்ப பெரியவர். கவனிங்க, தேவன் ரொம்ப பெரியவர். परमेश्वर बहुत बड़ा है. பாருங்க தேவன் ரொம்ப பெரியவர். திருப்பி சொல்றேன், தேவன் ரொம்ப பெரியவர். परमेश्वर बहुत बड़ा है. எவ்வளோ பிரசங்கியார் வராங்க, कितने प्रचार लोग उनके सामने அவ்வளோ आए, பிரசங்கம் பண்ணாலும் उतने प्रचार लोग रहने தேவனை முழுசா பிரசங்கம் பண்ண முடியாது. भगवान को पूरा रूप से प्रचार नहीं कर पाएंगे हम. நிறைய பேர் வந்து இவ்வளோ பேர் வந்தாலும் தேவனை முழுசா பிரசங்கம் பண்ண முடியாது. कितने प्रचारक आने से भी हम यीशु को प्रचार, ஏன்னா அவர் தான் தேவன். क्योंकि वही बहुत बड़ा देव. பாருங்க, நான் கூட பிரசங்கம் பண்றேன், मैं भी प्रचार कर रहा हूँ. நான் வந்து ஒரு துளி கூட தேவனை பிரசங்கம் பண்ண முடியாது. मैं इतना छोटा से भी हम उनको प्रचार नहीं कर पाऊंगा, ஏன்னா அவர் தேவன். क्योंकि वो बहुत बड़ा परमेश्वर. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அவர்கிட்ட. அவர்தான் हम उनके बारे में पूरा नहीं जान सकते. அவரை பத்தி வேதம் சொல்லுது பாருங்க. उनके बारे में वेद पुस्तक में है. அவர் யோவான் எழுது 21, 25 வாசி பாருங்க. யோவான் எழுது சுவிசேஷம் 21, 25 யாராவது சத்தமா வாசிங்க. 21 में 25. எத்தனை பேர் கேக்குறீங்க? புரியுதா? आप लोगों को समझ में आ रहा है? விளங்குதா? समझ में आ रहा है आपको? நல்லா கிட்ட வச்சு சொல்லுங்க. நல்லா समझ में आ रहा है आपको? ஆமா, ஏன்னா தூங்கிடுறாங்க. பாத்துங்க, நீங்க நல்லா பேசணும், இந்திக்காரங்க கேட்கணும். आप लोग सुनना है. ஆமென். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றும் எழுதினாலும் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று ஆண்டவர் செய்த அற்புதம் ஏராளமா இருக்குதான். और भी बहुत से काम हैं जो यीशु ने किए. यदि वे एक एक करके लिखे जाते तो मैं समझता हूँ कि पुस्तकों के जो लिखी जाती हैं वे जगत में भी ना समाती. கேட்டிங்களா இந்திக்காரங்க? கேட்டிங்களா? இயேசுவை பத்தி சொல்லணும்னா, அவர் செஞ்ச அற்புதம் சொல்லணும்னா புஸ்தகம் உலகத்துல புஸ்தகமே கொள்ளாதான். சொல்லுங்க சிஸ்டர். दुनिया की पुस्तक में नहीं समा सकते. உலகமே கொள்ளாதான். ये दुनिया के पुस्तक कितने भी लिखने से भी पुस्तक में हम नहीं लिख सकते. நான் இப்ப சொன்னேன்ல, எவ்வளவு பிரசங்கியார் வந்தாலும் कितने प्रचारक आने से भी தேவனை முழுசா பிரசங்கம் பண்ண முடியாது. हम पूरे उनके ऊपर पूरा प्रचार नहीं कर पाएंगे हम. இன்னொரு வசனத்தை வாசிங்க. और एक वचन पढ़ेंगे. ஏசாயா புத்தகம் 53:8. ஏசாயா புத்தகம் 53:8. 53 में 8. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? போதும். अत्याचार करके और दोष लगाकर वे उसे ले गए. उस समय के लोगों में से किसने इस पर ध्यान दिया कि वह जीवितों के बीच में से उठा लिया गया? இல்ல போதும். பாருங்க, அவருடைய வம்சத்தை யாரால சொல்ல முடியும்? उनके वंश के बारे में कौन बता सकता है? பாருங்க, அப்ப எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவரு वो कितने बड़े हैं. அவருடைய வம்சத்தை யாரால சொல்ல முடியாது? उनके वंश के बारे में कौन बता सकता है? விவரிக்க முடியாது. कोई विवरण नहीं कर सकता. அவர் செய்த அற்புதத்தை உலகமே கொள்ளாத புத்தகம். कितने अद्भुत कार्य किए हैं वो लिखने के लिए हम बुक में नहीं लिख सकते. ஆக எவ்வளவு பெரிய பிரசங்கியார் வந்தாலும், எவ்வளவு நிறைய பிரசங்கியார் வந்தாலும், कितने बड़ा प्रचार आने से அவரை குறித்து எல்லாத்தையும் சொல்லி முடியாது. उनके बारे में हम पूरा नहीं बता सकते. இப்போ நான் பிரசங்கியா இருக்கிறேன், मैं भी एक प्रचारक हूँ. நான் எல்லாத்தையும் கடவுளை பத்தி சொல்ல முடியாது. मैं उनके बारे में पूरा नहीं बता सकता. நான் சொல்றேன், என் வாழ்நாள்ல मैं अपने जीवन में இவ்வளவு கூட அவரை பத்தி என்னால சொல்ல தெரியும். उनके बारे में बहुत थोड़ा सा ही बोला हूँ. எத்தனை பேர் ஆமென்றீங்க? आमीन. விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? அதனால நீங்களும் கூட அல்ல எனக்கு தெரிய மட்டும் சொல்லிடாதீங்க. इसलिए கடவுளை குறித்து हम भी ऐसे नहीं बोलना कि हमें पूरा मालूम है भगवान के बारे में. கும்முடி பூண்டில எத்தனை சந்து இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. எனக்கு கிராமங்கள்ல गुम्मड़ी पूंडी में कितना गली है भी नहीं मालूम हमको. தெரியுமா? आपको मालूम है? அப்ப கடவுளை பத்தி எல்லாம் தெரியணும். फिर परमेश्वर के बारे में சில कैसे பேர் मालूम? பேசுறத பார்க்கணும் யூடியூப்ல எல்லாம். कोई यूट्यूब में ऐसे बोलते हैं, அப்படி கரைச்சி குடிச்ச மாதிரி சொல்றது. परमेश्वर के बारे में पूरा मालूम होने நான் जैसा தப்பா बोलते சொல்லல हैं. பாருங்க யாரையும். मैं गलत नहीं बोल रहा हूँ. அவர் பெரியவருங்க. वो बहुत बड़े हैं. பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. मैं उसके लिए एक उदाहरण दे रहा हूँ. 1000 பேர் சேர்ந்தா 1000 लोग जब मिलने से भी கட்டி பிடிச்சி அப்படியே பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய தூணுக்குது. 1000 लोग मिलके एक पिलर को जैसे हम जकड़ते हैं, एक पिलर जकड़ते हैं. ஒரு 10 பேர் அதை சேர்த்து பிடிச்சி முடிஞ்சிடுமா? 10 लोग मिलके हम उस खंबे को पकड़ सकते हैं क्या? அந்த மாதிரி தான் தேவன். वैसे ही परमेश्वर है. 1000 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட அந்த தூணை கட்டி பிடிக்க முடியாதான்.
1000 लोग मिलके भी वो खंबा को पकड़ नहीं सकते, ஒரு 10 பேரோ 100 பேரோ சேர்ந்து அந்த தூணை கட்டி பிடிக்க முடியுமா? फिर वो 10 या 100 लोग मिलके थोड़ी पकड़ सकते हैं। அந்த மாதிரி தான் தேவன் சாராளமா उस तरह बहुत बड़े हैं परमेश्वर। நான் சொல்றது समझ में आ रहा है? ஆகவே தான் ரொம்ப கவனிக்கணும் நம்ம, इसलिए बहुत ध्यान दे के हम सुनना है। சும்மா சபைக்கு வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, ऐसी सभा में आके जाना எவ்வளவு नहीं है। பெரிய தேவனை நாம் தியானிக்கிறோம் கவனிக்கணும்। हम कितने बड़े परमेश्वर को मान रहे हैं करके हम சத்தியத்தை அறிவுகள், सत्य को जानो, சத்தியம் உங்களை सत्य तुम्हें விடுதலையாக்கும்। स्वतंत्र करेगा। இருக்கிறீங்களா? கடைசியா சொல்லி முடிக்கிற சில காரியங்களை, अभी मैं நேரம் कुछ போல और बोलूंगा, திருப்பி கேளுங்க இதெல்லாம் உட்காந்து। फिर से सुनिए ये सब आप। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, प्रभु का वचन யோவான் बोलता है, 10:10 जॉन यूहन्ना 10:10 में திருடன் கொல்லவும் சொல்லுங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகள் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அதை பரிபூர்ணப்பட வந்தேன்। वासिंग चोर किसी और काम के लिए नहीं परंतु केवल चोरी करना और हत्या करने के और नष्ट करने को आता है। मैं इसलिए आया हूँ कि वे जीवन पाए और बहुतायत से पाए। பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு சொல்றாரு प्रभु बोल रहे हैं ஜீவனை கொடுக்கவும், मैं जीवन देने के लिए, அந்த ஜீவன் वो जीवन பரிபூர்ணப்பட வந்தேன், बहुतायत पाने के लिए आया। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நீங்க சுகமா இருக்கணும், आप अच्छा रहना है, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், आप आरोग्य से रहना है, வியாதியே இல்லாத இருக்கணும், आपके ऊपर कोई बीमार ना हो, டாக்டர் கிட்டே ना போக கூடாது, आप डॉक्टर के पास ही नहीं जाना, டாக்டர் கிட்டே செலவு பண்ண கூடாது, நானே आप डॉक्टर के पास कोई खर्च नहीं करना, பரிபூர்ணமா வாழ்க்கை आपको बहुतायत நான் இருக்கணும்ன்றதா मैं ऐसा, हम लोग ऐसा रहना करके हम அப்ப வியாதியே வெறுங்க, आप बीमार से नफरत करिए, இயேசு என்ன சுகமாக்குறான்னு நம்புங்க, यीशु हमको चंगा कर रहे हैं करके भरोसा करो। சும்மா செலவு டாக்டர் கிட்ட போய் செலவு பண்ணினே இருக்கணும்ன்றத விட்டுட்டு सिर्फ डॉक्टर के पास खर्च करना करके, இயேசு எனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறவர், प्रभु हमको बहुतायत जीवन दे रहा है, சுகத்தை கொடுக்கிறவர், चंगाई दे रहा है, ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், आरोग्य दे रहा है। நான் இப்ப திருப்பி சொல்றேன், फिर से मैं बोल रहा हूँ, வயசானவங்களுக்கு மட்டும் நான் பிரசங்கம் பண்ணல, ये बुजुर्ग लोगों के लिए प्रचार नहीं வயசு कर रहा हूँ, பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்றேன், जवान लोगों के लिए भी ஏன்னா அந்த प्रचार कर रहा हूँ। குழந்தைகளுக்கு நீங்க சுகர் இருக்குதுங்க, आजकल बच्चों के लिए भी है, பிறக்கிற குழந்தைக்கு மஞ்சள் காமால, बच्चों छोटे बच्चों को भी बीमार है, குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கு சுகர், जो बच्चा जन्मा है उसको भी बीमार है, குட்டி பிள்ளைகளுக்கு வியாதி நோய்கள், उनको भी रोग बीमार आ जाता है, வாலிப பிள்ளைகளுக்கு வியாதி பிரச்சனை, जवान लोगों के लिए भी बीमार आ जाता है। அப்போ விசுவாசிங்க तो हम विश्वास करना है, நான் சுகமாய் இருப்பேன், मैं चंगाई में रहूं, நான் ஆரோக்கியமாய் இருப்பேன், आरोग्य में रहूं, இயேசுடைய தழும்புகளால उनके घाव நான் எப்பொழுதும் मैं हमेशा சுகத்தோடு मैं चंगाई में ஆரோக்கியத்தோடு आरोग्य में இருக்கணும், रहूंगा, मैं रहूंगा, பரிபூர்ண ஜீவனை தர। मैं बहुतायत जीवन हम पा रहे हैं। பாருங்க அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு, இயேசு பத்தி சொல்லுது, பவுல் சொல்ற, பேதுரு சொல்ற, நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார்। வாசிங்க प्रेरितों का काम में 10:38 परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया, वह भलाई करता और सबको जो शैतान के सताए हुए अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। பாருங்க இயேசுவான என்ன பண்ணாராம், यीशु ने சுகத்தை கொடுக்கிறவர், நன்மை செய்கிறவராய், वो செய்கிறவராயும் भलाई करने के लिए பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை விடுவிக்கிறவரா இருந்தார், குணமாக்குறவரா இருந்தார்। शैतान के फंसे हुए लोगों को छुड़वाया। பாருங்க இது சும்மா வாசிச்சுட்டு போறதுக்காக இல்ல, ये सिर्फ पढ़ने के लिए नहीं है ये वचन। மாத்திரை எதுக்காக வச்சிருக்கீங்க கையில? दवाई किस लिए हम हाथ में रखे हैं? மாத்திரை எதுக்காக வச்சிருக்கீங்க? டானிக் எதுக்காக வச்சிருக்கீங்க? टॉनिक सब हम किस लिए रखे இல்லங்க हैं? சும்மா வச்சிருக்கறங்க, हम ऐसे थोड़ी रखे हैं। எதுக்கு வச்சிருக்கீங்க? டானிக் மாத்திரை எதுக்கு வச்சிருக்காங்க? दवाई सब किस டாக்டர் கொடுத்தாரு சொல்லுங்க, டாக்டர் கொடுத்தாரு, डॉक्टर दिए हैं, அத சும்மா வச்சிருக்கறேன், डॉक्टर दिए हैं इसलिए रखा हूँ, थोड़ी बोलते அதையும் சும்மா போடுவேன் ऐसे ही ले लेता हूँ। சாராளமா என்ன சொல்லுங்க, எதுக்கு மாத்திரை?
किस लिए दवाई लेते हैं? என்னை குணமாக்குறதுக்கு. क्योंकि हमको चंगा करने के இந்த लिए. வார்த்தை இது என்னை குணமாக்குற வார்த்தை. ये जो वचन है ये मुझे चंगा करेगा. என்னை குணமாக்குற வார்த்தை இது. ये चंगाई देने का वचन. என்னை விடுதலையாக்குற வார்த்தை. मुझे स्वतंत्र करेगा ये वचन. சும்மா மாத்திரை வச்சு இல்ல நம்ம. हम ऐसे ही दवाई को हाथ में नहीं लिए. எதுக்கோ போய் மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரோமா? हम ऐसे ही थोड़ी मेडिकल शॉप में दवाई खरीदते हैं. ஏன்னா என்ன குணமாக்குற மாத்திரை வாங்க போறேன். क्योंकि मुझे चंगा करने के लिए हम जाके. அப்போ ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் கல்வாரியின் மூலமா குணமாக்கப்பட்ட வார்த்தை எழுதி கொடுத்துக்கிறாரு. भगवान ने हमको क्रूस से जो वचन लिखा है वो हम चंगा होने के लिए लिखा है. உங்களுடைய லைஃப் இது. हमारा जीवन है ये. சுகத்தின் லைஃப். हमारे चंगाई का ஆரோக்கியத்தின் லைஃப். आरोग्य का जीवन. ஐஸ்வரியத்தின் லைஃப். ऐश्वर्य का जीवन. குடும்ப லைஃப் இது. पारिवारिक जीवन है यहाँ पर. உங்களுடைய தொழில் எல்லாம் இந்த லைஃப் இதுல இருக்குது பாருங்க. काम बिजनेस सब इसमें है. நன்மை செய்கிறவராய். भलाई करने के लिए. நன்மை செய்கிறவராய். சொல்லுங்க எல்லாம் வாய்த்து நன்மை செய்கிறவராய். भलाई करने के. ஆமா ஆண்டவர் வந்து அப்படியே எப்படி சும்மா சுத்தி நின்றாரா போயிட்டு சுற்றி திரிதான் போட்டுக்குது. ऐसे थोड़ी फिरे है वो. சும்மா இல்லங்க ஓடி ஓடி சுகத் அப்படியே திரிஞ்சி மனுஷன் சுகமாக்கின்றார். फिर कर सबको चंगाई दिए. வியாதி எகறவனா வா 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 கிட்ட வா என் வாழ்க்கை வா 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 கொடுத்து வா சோமாவு. जो को भी बीमार है बुला बुला कर சுற்றி திரிந்தா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? சுற்றி திரிந்தா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ऐसे थोड़ी फिर के आए. ஒரு ஆள் நோயா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி திரிந்துகிறார். एक जन भी रोगी नहीं रहना. ஒரு ஆள் வியாதி இருக்க கூடாதுன்னு சுற்றி திரிகிறார். एक जन भी रोगी न रहना करके. அப்போ இப்ப பிரசங்கம் பண்ண எதுக்காகனா ஒரு ஆள் வியாதி இருக்க கூடாது. ऐसा प्रचार किससे? ஒரு ஆள் பிரச்சனையோட வாழ கூடாது. कोई भी परेशान नहीं. சபையில இருக்கிற ஆள் सभा के लोग कोई भी परेशान में नहीं रहना. சும்மா வந்து நான் போறதுக்காக இல்ல என்ன கங்கணம் கட்டிக்கிற சுகமாக்கணும்ட்டு. मैं ऐसे आके ऐसे नहीं जाना. நான் மாத்திரம் மருந்தோடு வாழ்றது தேவ சித்தமே இல்ல. मैं दवाई के समेत नहीं जीना. ஆமா மாத்திரம் மருந்துக்கு நான் செலவு பண்ண கூடாது. मैं दवाई के लिए खर्च नहीं करना. ஆமென். आमीन. இருக்கீங்களா இல்லையா? आमीन. அடுத்த வசனம் பாருங்க. மார்க் 1:34 பாருங்க. மார்க் 1:34 சீக்கிரமா கடகடன்னு 2-3 வசனம் வாசிட்டு 1 में 34. நான் இந்த வருஷம் ஃபுல்லா சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காகவும் ஐஸ்வர்யத்துக்காக தான் பிரசங்கம் பண்ண போறேன். ये साल में पूरा चंगाई के लिए आरोग्य के लिए. என்ன 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 மாதிரி வியாதிகள்? பலவிதமான வியாதியினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை எவ்வளவு பேரு? அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதுக்கு அவை இடம் கொடுக்கவில்லை. मरकुस 1 में 34. और उसने बहुतों को नाना प्रकार की बीमारियों से दुखी थे चंगा किया और बहुत से दुष्टात्माओं को निकाला और दुष्टात्माओं को बोलने न दिया क्योंकि वे उसे पहचानते थे. கவனிங்க இந்த வாசிட்டா விட்டுற கூடாது. இல்ல இந்த வாசிட்டு விட்டுற கூடாது. पढ़ के नहीं रहना. இங்க சொல்றாரு பலவிதமான வியாதிகள் உபத்திரத்தை உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி. इसमें लिखा है नाना प्रकार की बीमारियों से दुखी जो थे சுத்தமாக்கி. பாருங்க चंगा किए. அநேக பிசாசுகளை துரத்தி விட்டாராம். अनेक दुष्टात्माओं को उन्होंने निकाला. அந்த பிசாசுல அவரை அறிந்தபடினால वो दुष्टात्मा उनको जानने के लिए அத பேசுறதுக்கு இடம் கொடுக்கல. उसे बोलना न दिया. என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? உங்க வாழ்க்கையில பிசாசோ வியாதியோ உங்க வாழ்க்கையில பேசவே கூடாது. आपके जीवन में भी दुष्टात्मा या जो रोग है आपसे बात உங்க வலி உங்ககிட்ட பேசக்கூடாது. आपकी जो परेशानी आपसे बात नहीं बोलना चाहिए. வலி உங்ககிட்ட பேசுது. आपका दर्द வியாதி உங்ககிட்ட பேசுது. आपका रोग பிரச்சனை உங்ககிட்ட பேசுது. परेशानी कोई बोलना नहीं. இயேசு சொல்றாரு यीशु बोलते हैं அத பேச விடாத நான் துரத்திடுவேன். मैं उसे बोलना न दूंगा, मैं उसे भगा दूंगा. ஏன்னா அவர் பவர்ஃபுல் தேவன்ங்க அவரு. क्योंकि हमारा बहुत पावरफुल परमेश्वर. பாருங்க இந்த மாத்திரை ரொம்ப பவர்ஃபுல்ங்க அப்படின்றாங்க. हम बोलते हैं ना दवाई बहुत पावरफुल है. நான் சொல்றேன் கர்த்தர் பவர்ஃபுல். लेकिन हमारे परमेश्वर எல்லா வியாதி எல்லா நோய் எல்லா பிசாசும் வீட்டை விட்டு ஓட்டிடுவாரு. सारे रोग को सारे बीमार को सारे दुष्टात्मा को भगाएंगे. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் சீக்கிரமா இன்னும் 2 வசனம் வாசி முடிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23
2:24. பின்பு இயேசு பாருங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் சொல்லி கலியை எங்க சுற்றி இருக்க ஒரு நிமிஷம் சுற்றி திரிந்து சுற்றி நடந்த என்னத்துக்கு நடக்கிறாரு? ஏன் ஊரெல்லாம் சுத்துறாரு? ஏன் ஊரெல்லாம் வேலை இல்லையா அவருக்கு? जगह जगह घूम रहे हैं. ஆண்டவருக்கு வேலை இல்லையா? क्या उनको कोई काम नहीं? ஆமா, வேலையெல்லாம் சுத்தி நிக்கிறாரு. वो बिना काम के थोड़ी घूमे थे. அவருக்கு ஒரே வேலைங்க. उनको एक ही काम था. உங்களை குணமாக்கணுங்க. हमें चंगा करना. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்க. हमें आशीष देना. அதுதான் அவருடைய வேலையே. वही उनका काम था. அதனால சுத்துறாரு. इसलिए घूम रहे थे. நீங்களும் நானும் அதை நம்புறோமா? हम और அவர் ஏன் சுத்தி வராரு? इसको भरोसा कर रहे हैं. போன வாரத்துக்கு முதல் வாரம் கூட பேசுறேன்னு हम पिछले हफ्ते கர்த்தர் உங்களே சுத்தி வராருன்னு. हम हमारे चारों ओर घेरे हुए हैं. ஆமா, இவங்க அல்வா துண்டு हम स्वीट तोड़ी है हमारे चारों ओर. சுத்தி வருது. जिस तरह मक्खी என்ன பண்றது? நமக்கு நாம அவருக்கு அல்வா துண்டா தான் இருக்கிறோம். हम उनके लिए स्वीट ही हैं. ஆமா, ஏன்னா நம்ம ஸ்வீட் பிள்ளைங்க அவருக்கு. हम उनके लिए स्वीट संतान. பிரியமான பிள்ளைங்க. हम उनके लिए प्रिय संतान हैं. நமக்கு தான் நமக்கு நாத்தடிக்குது. நம்மள சொல்லுங்க, நமக்கு தான் நம்ம மேல நாத்தடிக்குது. சரியா வரல? हमारे बदबू आता है हमारे ऊपर ही. ஆனா அவருக்கு நம்ம மேல வாசனை அடிக்குது. हम उनको तो हमारे ऊपर सुगंध आता है. ஸ்வீட்டா இருக்கீங்க நீங்களும். क्योंकि हम स्वीट हैं उनके लिए. அதனால தான் சுத்துறாரு. इसलिए हमारे चारों ओर फिरते हैं. அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொத்தமாக்கினார். मत्ती 4:23. और यीशु सारे गलील में फिरता हुआ उनके आराधनालयों में उपदेश करता और राज्य का सुसमाचार प्रचार करता और लोगों की हर प्रकार की बीमारी और दुर्बलता को दूर करता रहा. போதுங்க. நிறைய பேருக்கு உடம்பு தாள மாட்டேது. இப்போ ஆனால் ஜுரம் ஆச்சு, பலவீனம் வந்து ஐயா எனக்கு ஜுரம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன் நான். சொல்லுங்க. कोई आके बीमार से मुझे बोले कि मुझे प्रार्थना करो तो मैं नहीं करूंगा. எனக்கு நாங்க இப்போ ஊசி போட்டு வந்தோம், போ ஊசி போட்டுக்க போ. मैं अभी इंजेक्शन डाल के आया करके कोई आके 10 ஊசி போட்டுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. तुम जाके इंजेक्शन ही डालो करके बोलूंगा. அந்த ஊசி போடுற உடம்பு குத்தி பின்னிடுவாங்க. जब इंजेक्शन डालते हैं तो बहुत चुभता है हमें. கொப்பளம் ஆயிடும். कभी एलर्जी भी हो जाता है. இவ்வளவு பெருசா வீங்கிடும். एकदम स्वेल हो जाता है. அப்புறம் ஒத்தரை வேற கொடுக்கணும். ஐயா ஒத்தரை கொடுக்கணும், வலிக்குதுயா, ஜெபமே பண்ண மாட்டேன் நான். ऊपर से हमको गर्म पानी भी रखना पड़ता है. எந்த அதிகாரத்துல நான் ஜெபம் பண்ண முடியும்? उस टाइम मैं प्रार्थना भी नहीं करूंगा. வசனத்தை அதிகாரத்தை ஜெபம் பண்ண முடியும். मैं वचन को लेकर ही प्रार्थना. வசனம் நம்பாதவங்களுக்கு எப்படி ஜெபம் நடக்கும்? जब वचन के ऊपर विश्वास नहीं करोगे कैसे मैं प्रार्थना करूंगा? அப்புறம் ஊசி போடணும், நான் போட்டு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். तुम जाके इंजेक्शन डाल लो, मैं प्रार्थना नहीं करूंगा. விளங்குதுங்களா? அப்போ பாருங்க, இதை கேட்கறத விட்டு ஊசி போறது நிறுத்துங்க. ஊசி போறது நின்றுடும். இதெல்லாம் கேட்டீங்கன்னா ये सब जब सुनोगे तो மாத்திரை முழுங்குறத நின்றுடும். आप दवाई नहीं खाओगे. ஆஸ்பத்திரி கொடுக்குற காசு நின்றுடும். हॉस्पिटल के लिए जो खर्च करते हो वो सब रुक जाएगा. அதை சேர்த்து வச்சாலே நிறைய வாங்கிடலாம். எதனா वो सब जमा करके रखने से बहुत ले सकते हैं. இல்லையா? இதெல்லாம் பிசாசுக்கு பிடிக்காது. பாருங்க, நான் பேசுறது ரொம்ப பிடிக்காது. लेकिन जो बात मैं कर रहा हूँ वो शैतान को पसंद नहीं आएगा. சீக்கிரம் எழும்பு டைமா சொல்லினே இருப்பான். वो हमसे बात करते रहेगा. ரொம்ப லேட் ஆகுது. வீட்டுல போனோம், தக்காளி சட்னி செய்யணும், घर में जाके काम करना முட்டை செய்யணும், खाना बनाना है. சீக்கிரம் करो करके बोलते என்னன்னே தெரியல, பேசினே இருக்கிறார். शैतान हमसे बात करते रहता. அங்க போன சோறு கூட துண முடியாது, வியாதி இருக்கும். वहाँ जाके तो हम खाना भी नहीं खा सकते, बीमार रहते हैं. விளங்குதுங்களா? समझ में आ रहा है आपको? நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடணுமா? हाँ, अच्छा खाना खाना है. நோய் இல்லாத சாப்பிடணுமா? बिना बीमार के खाना खाना है. அதை தான் இப்ப சொல்லுகிறேன். वही बात मैं बोल रहा हूँ अभी. பாருங்க, எனக்கு முக்கியங்க, நானும் அதை விசுவாசிக்கிறேன். मेरे लिए भी ये बहुत जरूरी है. எனக்கு वயித்து வலி வருது, मुझे भी पेट में दर्द आता है, எனக்கு பலவீனம் வருது, मुझे भी बलहीन होता हूं. அதை உணர்ந்து தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். वो सब मैं महसूस करके मैं आपसे வலி வேதனை வந்தா இருக்க முடியல. जब दर्द आता है तो हम सह नहीं पाते. பயம் வருது, हमें भय आता है, மூச்சு விட முடியாத போது, हमें श्वास लेने में मुश्किल ஐயோ என்ன ஆகுது போதுமோ பயம், क्या हो जाएगा करके हम डर जाते हैं. அப்பதான் ஐயோ ஆண்டவரேன்றது. तभी हम बोलते हैं परमेश्वर को. அப்பதான் 108 கூப்பிடுறது. तभी हम 108 को बुलाते हैं. 108 கூப்பிடாத வாழணும்.
हम 108 को कभी नहीं बुलाना। விளங்குதா நான் சொல்றது? समझ में आ रहा आपको? அதுக்கு தான் அவர் சுற்றி திரிகிறார். इसलिए ஆம்புலன்ஸ் எடுத்துக்கணும். ஏசப்பா அப்படியே சுற்றி திரிந்துக்கிறாரு. யாரை சுத்தமாகணும் சுகமாகணும். इसलिए परमेश्वर हमारे चारों ओर घूम घूम के आ रहे हैं. நம்ம ஏசப்பா 108 பார்க்காம वो हमारे एम्बुलेंस की तरह हमारे और चारों ओर फिर रहे हैं. ஆஸ்பத்திரி 108 பார்த்துக்கிறோம். हम अस्पताल के 108 को देख रहे हैं. ஆனா அங்க போன கிழிச்சிடுவான். लेकिन वहां जाने से हमें काट देते हैं. தைக்கும் போதே அழுவ வரும். वो वहां पर जाके स्टिचेस जब डालते हैं तभी हमको रोना போய் आता है. புடுங்கினா புக்குன்னு வீங்கிடும். वहां जाके स्वेलिंग हो जाता है. புரியுதா? ஆஸ்பத்திரினா என்ன நினைச்சீங்க? நான் சொன்ன ஆஸ்பத்திரி குறை சொல்லல, நல்லா ஆக்கிடுறாங்க. ஆனா வேதனை தாங்க முடியல. लेकिन दर्द बहुत होता है अस्पताल जाने से. அன்னைக்கு சொன்னாரு பாருங்க, போட்டு எங்க கீழே குத்துறான் சார், ஊசி உட்காரவே முடியல பெட்ல அப்படின்ற. वहाँ इंजेक्शन इतना जोर से डालते हैं कि बैठ नहीं पाते. इंजेक्शन இல்லாம, बिना மாத்திரை மருந்து இல்லாம, बिना दवाई के சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். हमें चंगाई परमेश्वर देता है. हालेलुया. आमेन. आमेन. ஆமென். முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 1:8 கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு கேரண்டி கொடுக்குறாரு பாருங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வசனத்தை இதே டெய்லி சொல்லின்னு இருங்க. எப்படி எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. நாளைக்கு இந்த வசனத்தை தான் போட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, என்னதுங்க? நீங்கள் சொல்லுங்க, பலன் அடைந்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அப்படின்னு என்ன? வசனத்தின் மூலமா பரிசுத்த ஆவி கூட வராராம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவி கூட வரும்பொழுது பலன் அடைவீங்க. ये प्रेरितों का काम में 1:8 परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ्य पाओगे. எருசலேமில் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். और यरूशलेम में और सारे यहूदियों में और समारिया में और पृथ्वी के छोर तक मेरे गवाह रहोगे. பாருங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சொல்லுங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். मेरे गवाह बनो. கேரண்டியோட சொல்றாரு. मेरे गवाह बनो रहे. என்ன சொல்றாங்க? ஒரு பொருள் வாங்கினா சார் 10 வருஷம் கேரண்டி தரேன் சார். एक चीज खरीदने से उसके लिए 10 साल का गारंटी मिलता है. கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு சாட்சியா இருப்ப. लेकिन प्रभु நான் உன்னை சாட்சியா நிறுத்துவேன். हमें गवाह சுகத்தோடு இருப்ப, நீ हमें गवाह ஆரோக்கியத்தோடு இருப்ப, நீ தீர்க்காயுசோடு இருப்ப, நீ செல்வந்தனா இருப்ப, நீ பண நிறைவோடு இருப்ப, நீ உன்னுடைய அக்கௌண்ட் நிரம்பி வழியும். ஆமென். சொல்லுங்க, हमारे गवाह हमें गवाह बना के ठहराएगा. ஆமென். அதுதான் சாட்சியா இருக்கிறது. சாட்சியா போய் நீ இருக்க சொல்ல எங்களை. சொல்லுங்க, சாட்சியா இருக்க சொல்ல. हमें गवाह बना के नहीं, நான் உன்னை சாட்சியா நிக்க வைப்பேன். वो हमें गवाह बना के ठहराएंगे. என்ன கேரண்டி பாரு. आमीन. நம்ப சொல்ல, நான் சாட்சியா நிக்கிறேன் அப்படி இல்ல. हम जाके किसको विटनेस नहीं देना. वो बोल रहे हैं कि हमें சாட்சியா நிக்க வைப்பேன். हमें गवाह बना के ठहराएंगे. ஏன் ஸ்ட்ரெngth அது? वो उनका सामर्थ्य है. என்னுடைய பலன் அது. परमेश्वर உன்னை நிக்க வச்சாதான் என் நாமம் மையப்படும். तुम सामर्थ्य पाओगे बोल रहे हैं. இதை விட்டுறாதீங்க இந்த வசனத்தை. तुम्हें गवाह बना के நான் சொல்லி அடிக்கடி சொல்றேன், ஆண்டவர் என்ன சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. आमीन. சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. परमेश्वर आप बोले हैं मुझे कि मुझे गवाह बना के ठहराओगे. நான் ஆரோக்கியமா मैं आरोग्य में रहूंगा. செல்வந்தனா இருப்பேன். मैं நிறைய பேருக்கு நான் रहूंगा. मैं बहुत लोगों को दूंगा. அடுத்த வாரம் வாங்க. अगले हफ्ते भी என்ன தெரியுமா பேச போறேன்? क्या बात करने वाला हूँ? செல்வத்தை பத்தி பேச போறேன். செல்வத்தை பத்தி, ऐश्वर्य के बारे में बोलने वाला हूँ. धन के बारे में बोलने वाला. இந்த காரியத்துல நம்ம குறையவே இருக்க கூடாது. ரெண்டுத்திலயும் कभी भी इसमें हमको कमी नहीं आना चाहिए. இது வளர்ந்து பெருகிற வரைக்கும் விடுறதா இல்ல. इसमें हम हमेशा बढ़ना है. பசங்க படிச்சு 100 மார்க் எடுக்கிற வரைக்கும் நான் டியூஷன் டுட்டோரியலுக்கு போகாத விடுறது கிடையாது. जिस तरह हम बच्चों को अंक पाने के लिए हम 100% लेने के लिए ट्यूशन में भिजाते हैं. ஆமா, என் பிள்ளைய பாஸ் ஆக்காத நான் விட மாட்டேன். इसी तरह मैं उसको पास करवाऊंगा करके बोलते हैं. அப்படியே உங்களெல்லாம் பாஸ் ஆக்காத கடவுள் விட மாட்டார். उसी तरह हम लोगों को உங்களை ஆல் பாஸ் அப்படி ஆக்கிடுவார். हमको पास कर, ஒரு ஆளும் ஃபெயிலே கிடையாது. एक जन எல்லாரும் பாஸ் ஆக்கிறதுக்கு தான் தேவனுடைய சித்தம். सबको पास कराएंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். भगवान हमको आशीष देगा. प्रार्थना करेंगे.
கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றி சுற்றி வந்து சுகமாக்குற தேவன், எங்களை ஆரோக்கியமாக்குற தேவன், எங்களை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். கையில் வச்சுக்க சொல்லுப்பா. எங்களை சுகமாக்குற தேவனே, परमेश्वर हमें चंगाई को நன்றி ஆண்டவரே. धन्यवाद। இந்த காலை வேளை எங்களோட பேசினதுக்காக सुबह நன்றி. के समय आपने हमसे बात किया, பேசப்பட்ட வார்த்தை எங்கள் உள்ளத்தில் நிரப்பப்பட்டதுக்காக நன்றி. आपने अपने वचन के द्वारा हमसे बात किया, சத்ரு அதை எடுக்காதபடி பாதுகாக்கிறதுக்காக நன்றி. शत्रु जाकर उस वचन को ना निकाले उसके लिए हम प्रार्थना நன்றி करते हैं। செலுத்துகிறோம் ஆண்டவரே. हम धन्यवाद करते हैं। இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. यीशु मसीह के नाम में ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். सारे लोग यीशु मसीह के नाम में उद्धार पाने இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ये वचन 60 गुना 100 गुना फल को लाने पाए। ஜனங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும். सबके செழிப்பு உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். आशीष को दे खुदा, சுகம் உண்டாகட்டும். चंगाई को दे, ஆரோக்கியம் உண்டாகட்டும். आर्यों को दे, தேவனுடைய மகிமை परमेश्वर के ஜனங்களுடைய வாழ்க்கையில सबके जीवन में வெளிப்படட்டும் ஆண்டவரே. उद्धार को होने पाए। இவர்கள் எல்லாரும் சாட்சிகளாய் நீர் வைப்பீராக. सबको आप गवाह बनाओगे, உமக்கு சாட்சிகளாய் வைப்பீராக. सब आपकी गवाही को देंगे இயேசுவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम। இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற आप हमारे जो विरोध में जो कार्य करता है, எல்லா பிசாசின் ஆவிகளை, जो शैतान के जो आत्मा, எல்லா வியாதிகளை, सारे रोग, எல்லா வறுமைகளை सारे मरण की आत्मा இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே यीशु मसीह के नाम வெளியே से போ என்று கட்டளை கொடுக்கிறோம். दूर जाने पाए இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से। உம்முடைய ரத்தத்தை आपके लहू से எல்லார் மேலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. आप सबके ऊपर डालते हैं। உம்முடைய தூதர்கள் आपकी जो दूध இவர்களை காப்பார்களாக. आप संभालोगे, இவர்களை கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. आपके काम को आशीष को देंगे। திருமணங்கள் நடக்கட்டும். திருமணங்கள் எல்லாருக்கும் நடக்கட்டும். शादी की कार्य होने पाए, குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். बच्चे उत्पन्न होने पाए, குடும்பத்தும் சமாதானமா இருக்கட்டும். परिवार में शांति को दे। நன்றி ஆண்டவரே. धन्यवाद कर இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से, ஆமென். आमीन। உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். आपकी स्तुति कर होने पाए இயேசுவின் நாமத்தினாலே यीशु ஆமென். के नाम से मांगते हैं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சுகமாக்குறவர், பூரண சுகத்தை தருகிறவர். யாவே 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 ரோபேகா, யாவே ரோபேகா. மருத்துவரை அறிக்கையிட சிலுவையின் ரத்தம் மாற்றிடும். எல்லாரும் மருத்துவரை அறிக்கையிட சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினா
செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே எல்லாரும் யாவே யாவே எங்களை சொஸ்தமாக்குறவரே. யாவே யாவே ருபேகா, யாவே ருபேகா, யாவே ருபேகா. இயேசு ராஜாக்கு எல்லாருக்கும் சமாதானம். தேவன் உங்களை சுகப்படுத்துவார்.